டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடைய போர்க்களம் பல அரசியல் பெரும் தலைகளை உருளச் செய்ய போகின்றது. பிரிட்டனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடைய தலை உருளலாம் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்கின்ற போராட்டம் அவருடைய கட்சிக்குள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நாளை அவர் பதவி விலகுவார், இல்லை பதவி விலகுகின்ற நிகழ்ச்சி திட்டத்தை அவர் அறிவிப்பார் என்று பிரிட்டனில் இருந்து வெளிவரும் தி அப்சர்வர் பத்திரிகை தெரிவிக்கின்றது. உள்கட்சி போரொன்றை தொடர்ந்து வைத்துக் கொண்டு அதிலிருந்து பலர் தொடர்ந்து விலகி கொண்டு இருக்க இந்த கப்பலை இப்படியே கொண்டு செல்ல முடியாது. ஒரு கப்பலுக்கு உள்ளே சண்டை நடைபெற்றால் அந்த கப்பல் இலக்கையும் அடைய முடியாது என்பதனால் தொழிற்கட்சி இனிமேலும் தாமதிக்க முடியாது. கெய்ர் ஸ்டார்மர் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற இடத்திற்கு கட்சியில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் அவரை வலியுறுத்தி இருப்பதாகவும், நான் ஏன் பதவி விலக வேண்டும், தன்னோடு சம்பந்தப்பட்டிருந்தார் என்பதற்காக தவறிழைத்த ஒருவரை பதவியில் வைத்த காரணத்தினால் தான் பதவி விலக தேவையில்லை என்று மறுத்து வந்த கெய்ர் ஸ்டார்மர் இப்பொழுது பதவி விலக வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய மந்திரிகளுடனும் ஆலோசகர்களுடனும் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுடனும் கட்சிக்கு நிதி வழங்குபவர்களுடனும் அடுத்து என்னதான் செய்யலாம் என்பது குறித்த ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்திருப்பதாகவும், நாளை அவர் தன்னுடைய பதவி விலகல் தொடர்பான தகவலை தரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் அவர் பதவி விலக மாட்டார் என்று இன்னொரு செய்தியும் இருந்தாலும் கூட அதிகமான தகவல்கள் அவர் பதவி விலகலை நாளை அறிவிக்கலாம் என்றே கூறப்படுகின்றது. பதவி விலகிய பின்னர் அவர் என்ன செய்ய போகின்றார் அது பற்றி எதுவும் தெரியவில்லை. ஆனால் தன்னுடைய மனைவியுடன் இணைந்து எதிர்காலத்தை கழிக்க இருப்பதாக குறிப்பிடுகின்றார். அவர் புத்தகங்கள் எழுதப் போவதாகவோ தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை கூறப்போவதாகவோ எதையும் கூறவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் தொடர்வார் என்றும், அரசியலில் வேகமாக சென்ற ஒரு நதி தளர் நதியாக பாராளுமன்ற உறுப்பினராக ஓடி சென்று அரசியலில் இருந்து விடைபெறும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போதைய குழப்பம் மேலும் முருகலடைந்து கட்சி பாராளுமன்ற தேர்தலிலேயே கவிழ்ந்து வீழ்வதற்கு முன்னதாக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இது அரசியலில் சாதாரணமான ஒன்றுதான், ஆனால் வலிமிக்க ஒன்றாகவே அமைந்திருக்கின்றது என்றும் தொழிற்கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் ஒருவர் பத்திரிகைக்கு பேட்டியும் வழங்கியிருக்கின்றார். பிரிட்டன் பிரதமர் விலக மறுப்பாராக இருந்தால் அவரை பதவியில் இருந்து கவிழ்ப்பதற்கும் தொழிற்கட்சிக்கு உள்ளே உறுப்பினர்கள் இப்பொழுது தயாராகி விட்டதாக கூறப்படுகின்றது. இந்த தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடலாம், ஆனால் அந்த கட்சியின் சார்பில் சுமார் 2,50,000 பேர் வாக்களிப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த வாக்குகளை அடியொற்றித்தான் புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்பதும் பிரிட்டன் தொழிற்கட்சியினுடைய வரலாறாக இருக்கின்றது. 56 வயதான ஆன்டி பெர்ன்காம் என்பவருக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகின்றது. ஆனால் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அல்ல என்றும் குறிப்பிடப்படுகின்றது. கெய்ர் ஸ்டார்மரை பொறுத்தவரையில் அவர் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. அதில் முக்கியமான குற்றச்சாட்டு அமெரிக்காவில் பாலியல் தொடர்பு வழக்கில் சிக்கப்பட்டு மரணமடைந்த ஜெப்ரி எப்ஸ்டைனுடன் தொடர்புடைய ஒருவரை பிரிட்டன் பிரதமர் பிரிட்டனுக்கான தூதுவராக நியமித்தது தெரிந்துதான் நியமித்தார் என்பது ஒரு குற்றச்சாட்டு. இதை தவிர சொல்லப்படாத குற்றச்சாட்டுகள் பல உண்டு. இப்பொழுது நடைபெறும் உக்ரைன் போர், ஈரான் போர் போன்றவற்றில் பிரிட்டனுடைய பாத்திரம் என்ன என்றால், ஏறத்தாழ பிரிட்டன் தன்னுடைய முதன்மையை இழந்திருக்கின்றது. உலகத்தில் நடைபெறுகின்ற பெரும் போர்களில் எல்லாம் முதன்மையான இடத்தை பிடித்திருந்த பிரிட்டனை அந்த முதன்மை இடத்திற்கு கொண்டு செல்லாமலும் ஆழமான தீர்க்கமான அதிரடியான முடிவுகளை எடுத்து பிரிட்டனை நகர்த்தாமலும் பிரிட்டனுடைய புகழை உயர்த்தாமலும் இவருடைய ஆட்சி இருந்திருக்கின்றது என்கின்ற விமர்சனங்கள் உண்டு. ஏனென்றால் ஐரோப்பா இன்று பின்னடைவு நிலையை கண்டு ரஷ்ய அதிபர் புட்டின், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், சீன அதிபர் ஜி ஜின்பின்னை தவிர ஐரோப்பிய தலைவர்கள் எவரும் இந்த மூவருக்கும் இணையாக இல்லை என்பது இன்றைய ஐரோப்பிய தலைவர்கள் இழைத்த தவறாகவும் ஆளுமை குறைவாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் ஒரு புதிய தலைமைக்காக இவர்கள் போராடுகின்றார்கள். ஆனால் இத்தகைய புதியதொரு தலைமையும் எப்படி இந்த விவகாரத்தை வெற்றி பெற்று சூரியன் அஸ்தமிக்காத ஒரு சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த பிரிட்டனுடைய பழைய புகழை நிலைநாட்டக்கூடிய ஆளுமை உள்ளவர்களை தேர்வு செய்ய முடியுமா என்றால் அது மிக மிக கடினம். பிரிட்டனுடைய பொருளாதாரமும் இன்று பிரிட்டனுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் வாய்ப்பாக இல்லாத ஒரு தருணத்தில் பல பிரதமர்களை பதவி விலத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் பிரதமர்களை விலத்துவதனாலும் புதியவர்களை பதவிக்கு கொண்டு வருவதனாலும் பிரிட்டனை காப்பாற்ற முடியாது என்பதை தொழிற்கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் இன்னமும் கண்டுபிடிக்க முடியாதவர்களாக இருப்பதுதான் இவர்களுடைய பலவீனம்
பலவீனமாகவும் இருக்கின்றது. ஆனால் பிரிட்டனை பொறுத்தவரையில் இன்றைய உலக மாற்றம் மிக ஆபத்தானது. பிரிட்டனினால் தாக்குப்பிடிக்க முடியாத அளவிற்கு ரஷ்யா, சீனா போன்ற எதிர் நாடுகளும் ஈரான் போன்ற நாடுகளும் பெரு வளர்ச்சி பெற்றுவிட்டன. இவர்களுக்கு இணையான ஒரு வளர்ச்சியை பெறுவதற்கு பிரிட்டன் என்ன செய்திருக்கின்றது என்ற கேள்விக்கு இனி பிரிட்டன் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் கெய்ர் ஸ்டமர் தன்னுடைய ஆளுமையை மேலும் வளர்த்து கொண்டு இந்த இடத்தில் உலக புகழ் பெறுவதற்கான அரிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் அதை தவற விட்டு விட்டார் என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கத்தான் செய்கின்றது. என்ன நடைபெறப் போகின்றது? பதவி விலகுவதை அறிவிப்பாரா இல்லையா என்பதை உணர்த்த மேலும் சில மணி நேரங்களே இருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.